ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட் தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளிப்போர்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட் எல்லா சீரீஸுமே தனித்தனி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. இன்னைக்கு ஃபைண்ட்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேட்டா செட் இருக்கு. இப்ப கம்மியா டேட்டா இருக்கறனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப ஹியூஜ் டேட்டா இருக்கு அப்படிங்கும்போது இப்ப இங்க நேம் இருக்கு. நேம்ல நான் தினேஷ் அப்படிங்கிற நேம் வந்து எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிற ஷார்ட்கட் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்ப ஃபைண்ட் பண்றோம். அதாவது டிஐஎன்இஎஸ் தினேஷ் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஃபைண்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நேம் அப்படின்னு வருது. இப்ப ஹியூஜ் டேட்டா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து தினேஷ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மேலே ஹோம் போயிட்டேன். இப்போ ஃபைண்ட் கொடுத்தேன்னா என்னன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ண ஃபைண்ட் வந்து அங்கேயே இருக்கு. இப்போ ஃபைண்ட் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா இங்கே ஃபைண்ட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து வந்துருச்சு. இதுதான் ஃபைண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ரீப்ளேஸ் ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் ஹெச் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுக்குறோம். இப்போ நார்மலாக எங்க ரீப்ளேஸ் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேம் தினேஷ் அப்படிங்கிற நேம் இருக்கு. அந்த நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜேட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜேடுங்கிற நேம் வந்து நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டு இங்க ரீப்ளேஸ் ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்குது. இங்க ஜேட் அப்படின்னு டைப் பண்றேன். இங்க வந்து ரீப்ளேஸ் வித் என்னவா நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குதுன்னா நான் ரமேஷ்னு டைப் பண்றேன். ஓகேங்களா? ரமேஷ்னு டைப் பண்றேன். ஓகே டைப் பண்ணிட்டு நான் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க ரீப்ளேஸ் ஆயிடும். இன்கேஸ் நிறைய டேட்டா இருக்கு ஒரே நேம் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். இங்க ஒண்ணுதான் இருக்கணும்னா இந்த error வருது. ஓகேங்களா? இப்ப கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா வேலை முடிச்சு க்ளோஸ் கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஜேடுன்னு இருந்தது ரமேஷ்னு மாறிடுச்சு. இதுதான் ஃபைண்ட் ரீப்ளேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னா கோ டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கூட ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுக்குறோம். நம்ம இதை செலக்ட் பண்ணனா பாத்தீங்கன்னா எந்த டேட்டாஸ் போகணும் அப்படின்னு கேக்குது. ரெஃபரன்ஸ் கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து Z110 அந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா அந்த செல்லுக்கு போயிடும். பாத்தீங்கன்னா Z110 அப்படிங்கிற செல்லுக்கு வந்து போயிடும். இப்படி ஃபைன் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு செலக்டட் செல்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோ டு அப்படின்னு இருக்கிறோம். கோ டு ஸ்பெஷல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் டாபிக் போடுறேன். அது கொஞ்சம் பெரிய டாபிக் தனியாவே பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ். இப்போ நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க சம் ஃபார்முலா இருக்கு. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இங்க கீழே இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இதோட ஏவரேஜ் ஃபார்முலா இருக்கு. ஓகே இந்த ஃபார்முலாஸை மட்டும் எனக்கு டிடெக்ட் பண்ணுங்க. மொத்தம் டேட்டா செட்ல எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு டிடெக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ரெண்டு இது மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிடும். இப்போ போல்டு பண்ணணும்னா ஃபார்முலாஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கூட போல்டு பண்ணிக்கலாம், இல்ல கலர் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இங்க எங்க கமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தாலே தெரியுது ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நார்மலா இங்க இருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த செல்ல வந்து நம்ம டிடெக்ட் ஆயிரும். நம்ம ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மட்டிங். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ல கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை ஆயிருக்கு. அதாவது என்ன கண்டிஷன் ஃபார்மட்டிங் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென் 50க்கு மேல ஏஜ் இருக்கிற எல்லாத்தையுமே கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க கண்டிஷன் ஃபார்மட்டிங் அப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார் சார்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்மட்டிங் வந்து மட்டும் ஓவராலா நம்ம டேட்டால செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் இங்க கண்டிஷனல் ஃபார்மட்டிங் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேட்டா செட் மட்டும் நமக்கு இங்க செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவரா செலக்ட் பண்ணி கூட போல்டு பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. கான்ஸ்டன்ட்னா டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் வேல்யூஸ். இதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா இப்ப கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம். இங்க பாருங்கன்னா இந்த டேட்டாஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஃபார்முலாஸ் வந்து செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? இதுதான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கு. டேட்டா வேலிடேஷன்ங்கிறது வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரி இருக்கு. இதுல ஒரு டிராப் டவுன் அதை கிளிக் பண்ணா ஒரு டிராப் டவுன் வருது பாத்தீங்களா? மற்ற செல் எல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன்ஸ் இருக்காது. அதே இங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டேட்டா வேலிடேஷன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து இன்னொரு கிளாஸ்ல தனியா செப்பரேட் எடுக்கிறேன். பட் இந்த டேட்டா வேலிடேஷன் இருக்கிற செல்ஸை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி செலக்ட் பண்ணணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எங்கெல்லாம் டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆயிருக்கும் அங்க மட்டும் செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து இங்க ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து டெக்ஸ்ட் டேட்டா. ஆப்ஜெக்ட்ங்கிறது இந்த மாதிரி பிக்சர் சைஸ்னா இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்க நடுவில் இருக்குன்னா எனக்கு செலக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா லெட்டர் செலக்ட் ஆயிரும். இல்ல இங்க எடிட்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா பின்னாடி இருக்க செல் தான் செலக்ட் ஆகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இதை வந்து எனேபிள் பண்றோம்னா நமக்கு எந்த டேட்டாவுமே செலக்ட் ஆகாது. வெறும் ஆப்ஜெக்ட்டை மட்டும் கிளிக் பண்ணோம்னா செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணோம்னா நமக்கு இங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எங்க வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
செலெக்ஷன் பேன் இருக்கு. இப்போ இந்த செலெக்ஷன் பேன் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு இங்கே நமக்கு செலெக்ஷன் பேன் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஏரோ இருக்கு. அந்த ஏரோ எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஜஸ்ட் ஐ பார்க் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஐயை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு, அதை நான் இங்கே ஹைட் பண்றேன், ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கமெண்ட் இப்போ வந்து எனக்கு விசிபிளா இருக்குன்னா இதை நான் கொடுத்துட்டேன்னா இங்கே ஹைட் ஆயிரும். ஓகேங்களா. அதே மாதிரி ட்ராப் டவுன்ஸ் இருக்கு. இங்கே நான் இங்கே கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே தெரியுது. தெரிய வேணாம் டக்கு நீங்க போயிட்டு செலெக்ஷன்ல கொடுத்தோம்னா ட்ராப் டவுன்ஸ் தெரியாது. அதாவது ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு பிரிண்ட் கொடுக்குறதுக்கு இந்த ட்ராப் டவுன் எல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இப்போ நான் எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்த கோ டு ஸ்பெஷல்ஸை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.